பெரிவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் முருகனின் தமிழ்நாட்டு அவதாரம். இந்த காலத்தவர்களுக்கு சில புது கொள்கைகளில் ரொம்பவும் அபிமானம் இருக்கிறது. அதற்காக பழங்காலத்தில் இருந்தவர்களையும் தங்கள் கொள்கைப்படி நடந்தவர்களாக காட்ட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அபிப்பிராயங்களை மாற்றிச் சொல்லக்கூடாது. பிடிக்கிறவர்கள் புது கொள்கைகளை வைத்து கொள்ளட்டும். ஆனால் நம் பூர்வீகர்கள் மீது இவற்றை திணிக்கக்கூடாது. முருகன் வேத மதத்தில் இல்லாதவன், தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உரியவன், இங்குதான் ஆதியில் இருந்தவன் என்பது ஒரு புது கொள்கை. யாகம் செய்கிற வேதியர்கள் தொழுகிற தெய்வம் என்று திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை சங்க நூலான திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. முருகன் அவதாரமான ஞானசம்பந்தர் தாம் வேதத்தை வளர்க்கவே வந்ததாக சொல்லிக் கொள்கிறார். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி யமன் என்றும் மறை வழக்கமிலா மாபாவியர் என்றும் சம்பந்தரே சொல்லியிருக்கிற சமணர்களை வென்று மறுபடி வைதீக தர்மத்தை நிலைநாட்டத்தான் அவர் அவதாரம் பண்ணினார். சாக்ஷாத் அம்பாளுடைய ஷீரத்தை சம்பந்தர் பானம் பண்ணினார் என்பதே அவளுடைய நேர்பிள்ளையான சுப்பிரமணியம் என்பதற்கு அத்தாட்சி. பிரம்மண்யத்தை வைதீக தர்மத்தை வாழ வைப்பதே தம் லட்சியம் என்பதாலேயே வாழ்க அந்தணர் என்ற தேவார பாடலால் முடிவாக சமணரை ஜெயித்தார். அந்த கதையை சொல்கிறேன். சமணர்களுக்கு அவர் அறிவு ரீதியில் வாதம் செய்து ஜெயித்தது போதவில்லை. பாண்டிய ராஜாவுக்கு திருநீற்று மகிமையால் வெப்பு நோய் தணித்ததும் போதவில்லை. தானாகவே உடம்பு குணமாயிருக்கும் என்று நினைத்தார்களோ என்னமோ. மறுக்க முடியாத அற்புதத்தால் மதத்தை நிலைநாட்ட பரீட்சை வைத்தார்கள். அதாவது அனல்வாதம் புனல்வாதம் செய்ய வேண்டும் என்றார்கள். இரு கட்சிக்காரர்களும் தங்கள் கொள்கைகளை சுவடியில் எழுதி நெருப்பில் போட வேண்டும். எந்த சுவடி எரியாமல் இருக்கிறதோ அதில் இருக்கிற தத்துவமே சத்தியம் என்பது அனல்வாதம். ஆற்று ஓட்டத்தில் இரு தரப்பினரும் தங்கள் சுவடிகளை விட வேண்டும். எது பிரவாகத்தின் கதியை எதிர்த்து மறு திசையில் செல்கிறதோ அதுவே உண்மை என்பது புனல்வாதம். முதலில் அனல்வாதத்தில் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் ஜெயித்தார். அப்புறம் புனல்வாதம். ஜைனர்கள் விப்ரக்ஷயம் என்று சுவடியில் எழுதி ஆற்றில் போட்டதாக சொல்கிறார்கள். விப்ரக்ஷயம் என்றால் பார்ப்பானே ஒழிக என்று அர்த்தம். வேத வேள்விகள் பரம அகிம்சாவாதிகளான சமணர்களுக்கு விரோதமானதால் இப்படி எழுதி வெள்ளத்தில் போட்டதாக சொல்கிறார்கள். அது மூழ்கி போயிற்று. அப்புறம் சம்பந்தர் ஒரு தேவார பாடலை எழுதி பிரவாகத்தில் போட்டார். அந்த சுவடியோ அலையோட்டத்தை எதிர்த்து கொண்டு கன ஜோராக சென்றது. குலச்சிறையார் என்கிற பாண்டிய மந்திரி குதிரையில் ஏறி கரையோடு அந்த ஏடு போகிற திசையில் வேகமாக சென்றார். அப்புறம் சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி அதை நட்டாற்றில் நிற்கச் செய்தார். குலச்சிறையார் அந்த ஏட்டை ஒரே சந்தோஷத்துடன் எடுத்துக்கொண்டு கரை சேர்ந்த இடம் இப்போது திருவேடகம், திரு ஏடு அகம் என்று வழங்குகிறது. இதுவே சம்பந்தரின் முடிவான வெற்றி. புனலை எதிர்த்து போன அந்த ஏட்டில் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் என்ன எழுதியிருந்தார்? வாழ்க அந்தணர் என்றே ஆரம்பிக்கிறது அந்த தேவார பாடல். வேதம் இருந்தால்தான், பிரம்மண்யம் இருந்தால்தான் லோகத்துக்கு க்ஷேமம் என்பதில் சம்பந்தருக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதற்கு உபகரிப்பதே தம் ஜன்மபிரதம் அவதார காரியம் என்று தயங்காமல் வெளியிட்டார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. நவீன காலத்தில் சிலருக்கு இந்த கொள்கை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு அதில் நிச்சயமான உறுதி இருந்தது என்பதை ஆட்சேபிக்க முடியாது. அது சரி. ஆனால் வேதத்தை ஓதிக்கொண்டு யாகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு மகான் நினைப்பாரா? சர்வ ஜனங்களும் சமஸ்த பிராணிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் மகான்களின் சதாகால நினைப்பாக இருக்கும்.
ஞானசம்பந்தர் மேலே சொன்ன பாடலை இப்படித்தான் ஆசீர்வாதம் செய்து முடிக்கிறார். வையகமும் துயர் தீர்க்கவே, வையகமும் துயர் தீர்கவே, லோகோ சமஸ்தா சுகினோ பவந்து என்பது தமிழ் குழந்தையின் வாக்கில் இப்படி அருள் சொட்ட வெளிவந்திருக்கிறது. சரி, வையகம் என்றால் அதில் எல்லா ஜாதிகளும் ஜீவராசிகளும் அடக்கம்தானே? அப்படியானால் வையகம் முழுவதும் துயர் தீருகிற போது தானாகவே அதில் இருக்கிற அந்தணர்களும் வாழ்ந்துவிட்டு போகிறார்கள். அவர்களை எதற்கு வையகத்தை சேராதவர் மாதிரி தனியாக பிரித்து முதல் ஸ்தானம் கொடுத்து வாழ்க அந்தணர் என்று சொல்ல வேண்டும்? பிராமண ஜாதியில் பிறந்ததால் சம்பந்தமூர்த்தி சுவாமிக்கு தனி அபிமானமா? ஒரு மகானுக்கு இப்படி சின்ன அபிமானங்கள் இருப்பதாக சொல்வது நன்றாகவே இல்லையே. லோகக்ஷேமம்தான் அவருக்கு லட்சியம். ஆனால் அதற்கு சாதனம் வேத யஜ்ஞங்கள்தான். இதனால் தான் வேத கர்மாக்களை செய்கிறவர்களை தனியாக பிரித்து முதலில் சொன்னார். பட்சபாதம் இல்லை. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனம் ஓங்குக. வானவர்களான தேவர்களுக்கு யஜ்ஞத்தில் ஆகூதி கொடுத்தாதான் மழை பெய்யும். தன் புனல் வீழும். மழை பெய்து தானிய சுபிக்ஷம் உண்டானால்தான் ராஜாங்கம் செழிக்கும். வேந்தன் ஓங்குவான். நடுவே ஆணிவம் என்று ஏன் தனியாக சொல்லியிருக்கிறது? முடிகிற போது வையகம் என்று சொன்னதில் இதுவும் அடக்கம்தானே. அந்தணரை தனியாக சொன்னதற்கு காரணம் அவர்கள் செய்கிற யாக கர்மா என்று சொன்னீர்கள். சரி, பசுக்களை ஆனினத்தை தனியாக சொன்னது ஏன் என்று கேட்பீர்கள். லோகோபகாரம் செய்ய வேண்டும் என்கிற பரம நியமங்களுடன் வாழ்ந்து வேதங்களை சொல்லி ஆகூதி செலுத்தி யாகத்தை செய்பவர்கள் என்பதால் அந்தணர்களை சொன்னது போலவேதான் யாகத்தில் ஆகூதியாகிற நெய்யையும் பாலையும் எரிப்பதற்கு உதவுகிற சாணத்தையும் தருகிறது என்பதாலேயே ஆனினத்தை தனியாக குறிப்பிட்டார். ஆக தனியாக இவை மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஓரவஞ்சனை இல்லை. வையகம் துயர் தீர உதவியாக நடைபெற வேண்டிய வேள்விக்கு உதவி செய்வதாலேயே தனியாக வாழ்த்தினார். லோகோபகாரமாக வேத கர்மத்தை செய்வதற்காகத்தான் அந்தணரை வாழ்த்தினார். அந்த கர்மாவை விட்டுவிட்டவர்களுக்கு இந்த வாழ்த்து இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு நானும் வக்காலத்து வாங்க வரவில்லை. எங்கு பார்த்தாலும் வேள்விகள் நடந்து வேதநெறி விருத்தியானால் தீயதெல்லாம் தீந்து போகும் என்பது சம்பந்தர் சித்தாந்தம் என்று தெரிகிறது. ஆழ்க தீயதெல்லாம் அரண் ராமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று பின் 2 வரிகளில் பாடுகிறார். வேதநெறி என்பது ஒரு பெரிய ஆறு. ஒரு ஆற்றிலே பல படித்துறைகள் இருப்பது போல் வேதநெறியில் சைவம், வைஷ்ணவம், சாக்தம் என்று பல இருக்கின்றன. இவற்றுள் மிகு சைவத்துறை விளங்க என்று வந்தவர் ஞானசம்பந்தர் என்கிறார் சேக்கிழார். அதனால் வேத தர்மம் தழைத்தோங்குகிற போது எங்கு பார்த்தாலும் சிவபெருமானின் நாமமே அறநாமமே ஒலிக்க வேண்டும் என்கிறார். இப்படி இருந்தால் வையகத்தில் ஒரு ஜாதிக்கு மட்டும் இல்லை என்பதோடு நம் பாரத தேசத்துக்கு ஹிந்து சமூகத்துக்கு மட்டும் என்றும் இல்லை, உலகம் முழுவதிலுமே ஒரு கஷ்டம் இல்லாமல் எல்லோரும் ஆனந்தமாயிருப்பார்கள் என்கிறார். இந்த லோகக்ஷேம லட்சியத்துக்காகவே சிலர் யஜ்ஞாதிகளை செய்ய வேண்டும் என்று அவர்களை விசேஷமாக வாழ்த்தினார். அவர்களுடைய தர்மத்தை நிலைநாட்டித் தருவதே அவரது அவதார காரியமாக இருந்தது. வேத தெய்வமாக இருந்து கொண்டு பரமதங்களை நிராகரித்து மறை வழக்கை நிலைநாட்டுவது சுப்பிரமணியரின் அவதார காரியம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. வடக்கே ஏற்பட்ட சுப்பிரமணிய அவதாரத்தை பற்றி சொல்கிறேன். பெரிவா சரணம்.